Hello students, welcome back to English Buddy Talks in Tamil. இன்னைக்கு நம்மளோட 30 days spoken English class challengeல day 4 பார்க்குறோம். இது ஒரு முழுக்க beginner course. அதாவது இங்கிலீஷை ஆரம்பத்துல இருந்து நான் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா எளிமையா படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கான கோர்ஸ் தான் இது. ஸோ இன்னைக்கு நம்ம day 4ல பார்க்க போறது என்ன அப்படின்னா adjective topic, parts of speechல நம்ம இன்னைக்கு adjective பார்க்குறோம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சர்ல இருந்து நான் உங்களுக்கு 3 வேர்ட்ஸ் கொடுக்குறேன், 3 வார்த்தைகள் கொடுக்குறேன். என்ன? பாய், பையன். அடுத்து கைட், அதாவது காத்தாடின்னு சொல்லுவோம் இல்லையா, பட்டம். ஓகே, அடுத்தது கிராஸ் அப்படின்னா என்ன? புல். இப்போ இந்த 3 வார்த்தைகளும் எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு கீழே வரும்? எஸ், வெரி குட். இந்த 3மே நவுன் அப்படிங்கிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு கீழே வரும். இப்போ இந்த நவுனை பத்தி நான் ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே அவன் ஒரு பையன் அப்படின்னு சொல்றதோட அந்த பையன் அந்த பையனுடைய கலரை சொல்லலாம், உயரத்தை சொல்லலாம், குணத்தை சொல்லலாம். அப்போ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஷார்ட் பாய். இந்த பையன் இவனோட கம்பேர் பண்ணும் போது நம்ம ஒப்பிடும் போதும் இந்த பையன் குட்டையா இருக்கான். அப்ப நான் சொல்றேன் இவன் ஷார்ட் பாயா இருக்கான். அடுத்தது இவன் டால் பாயா இருக்கான் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த நவுனை பத்தி அதிக தகவல்கள் கொடுக்குது. இந்த நவுனை பத்தி, நவுன் என்ன செய்யுதுன்னு சொல்லல, நவுனை பத்தி சொல்றது. ஓகேவா? இந்த நவுனை பத்தி சொல்றதை தான் நம்ம அட்ஜெக்டிவ்ம்போம். அதே மாதிரி இந்த கைட்டை நான் சொல்றேன், இந்த பட்டத்தை கூட கலரை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா ப்ளூ கலர் அப்படின்னு சொல்றேன். அப்ப இதுவும் அட்ஜெக்டிவ் தான். அடுத்தது இந்த கிராஸோடைய கலரை பத்தி நான் சொல்ல நினைக்கிறேன். புல்லோட கலர் என்ன? கிரீன் அப்படின்னு சொல்றேன். அப்போ இதுவும் அட்ஜெக்டிவ் தான். அப்போ அட்ஜெக்டிவ்னா என்னன்னா they tell more about nouns and pronoun. நவுனை பத்தி இல்ல, ப்ரோனவுன். ஏன்னா நவுனுக்கு பதிலா யூஸ் பண்றது தானே ப்ரோனவுன். அப்ப ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம சில இடங்கள்ல நவுன் எழுதுவோம், சில இடங்கள்ல ப்ரோனவுன் எழுதுவோம். ஸோ அந்த ப்ரோனவுனையும் நவுனையும் நம்ம பத்தி அதிக தகவல்கள் சொன்னோம்னா அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. அட்ஜெக்டிவ்னா என்ன? அந்த நவுன் அண்ட் ப்ரோனவுனை பத்தி சொல்லக்கூடிய டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். அந்த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸுக்கு உண்டான கிராமர் நேம் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். அவ்வளவுதான். இது ஒரு கிராமர் நேம். பொதுவா சொல்லணும்னா டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ், அதாவது நவுனையோ ப்ரோனவுனையோ இன்னும் கொஞ்சம் விவரிச்சு சொல்றது. அவ்வளவுதான். இதுதான் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இப்போ பிராக்டிஸ் பண்ணுவோம். என்னோட சேர்ந்து நீங்களுமே ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே, the first sentence பாருங்க. the sun is bright அப்படின்னு சொல்றேன். the sun is brightனா சூரியன் பிரகாசமா இருக்கு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம நவுனை கண்டுபிடிச்சிட்டா அட்ஜெக்டிவ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சோ இதுல நவுன் அப்படிங்கிறது என்ன? நேமிங் வேர்ட்ஸ். அதாவது இதுல எது நேம், பேரை குறிக்கிற சொல் என்ன? சன். அப்ப இந்த சன்னை பத்தி நான் என்ன அதிக தகவல் கொடுக்கிறேன்? பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதாவது பிரகாசமா இருக்கு. அப்போ இந்த பிரைட்ங்கிற வேர்டு தான் இந்த சன்னை பத்தி அதிக தகவல் கொடுக்குது. அப்போ இது டிஸ்கிரைப் பண்ணது இல்லையா? அதனால இதை நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதை நம்ம அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லணும். ஓகே, the next sentence பாருங்க. the flowers are beautiful அப்படிங்கிற, அதாவது இந்த பூக்கள்லாம் அழகா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நவுனை கண்டுபிடிக்கலாமா? எது இதுல நவுன்? எது சொல்லுங்க? பேரை குறிக்கிற சொல் எது? எஸ், ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது நவுன். இந்த நவுனை பத்தி எது அதிக தகவல் கொடுக்கிற வேர்டு எது? எது டிஸ்கிரைப் பண்ணுது? இந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வேர்டு தான். அப்போ இந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது தான் இங்க என்ன வரும்? அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அட்ஜெக்டிவ். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. the tables are old, அதாவது இந்த மேஜைகள்லாம் ரொம்ப பழசா இருக்குங்கிறேன். அப்போ இதுல நவுன் எது? எஸ், வெரி குட், டேபிள்ஸ். அப்போ இந்த டேபிள்ஸை பத்தி நான் என்ன சொல்றேன்? எது டிஸ்கிரைப் பண்ணுது? பழசா இருக்குங்கிறேன். அப்போ இந்த ஓல்டு அப்படிங்கிற வேர்டு தான் இந்த டேபிள்ஸை பத்தி சொல்லுது இல்லையா? அப்போ இதுதான் அட்ஜெக்டிவ். ஓகே, the next sentence பாருங்க. you are sad. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதாவது describing words, அதாவது adjective they tell not only about noun, நவுனை பத்தி மட்டும் இல்ல,
ப்ரோனவுனை பத்தியும் சொல்லுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நான் சொல்றேன் நீ சோகமா இருக்க அப்படிங்கிறேன். அப்போ இந்த யூ அப்படிங்கிறது எதுக்கு கீழே வரும்? நம்ம ப்ரோனவுனும் படிச்சிருக்கோம். யூங்கிறது எதுக்கு கீழே வரும்? ப்ரோனவுன். ஸோ இந்த யூ அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்கலாம்? கீதாவா இருக்கலாம், ராஜுவா இருக்கலாம். என் முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான். அப்போ அவனை வந்து பேரை சொல்லி சொல்ல மாட்டேன், நீண்டு தான் சொல்லுவேன். அப்போ நீ சோகமா இருக்க அப்படின்னு சொல்றேன். அப்போ அவன் எப்படி இருக்கிறான், அவனை பத்தி நான் என்ன சொல்றேன்? சோகமா இருக்கான். எனக்கு முன்னாடி அவனுக்கு. அப்ப நீ எப்படி இருக்க? சோகமா இருக்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல sad அப்படிங்கிறது தான் எதுக்கு கீழே என்ன வரும்? எஸ், வெரி குட், adjective. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. he was not happy. அவன் சந்தோஷமா இல்லை அப்படிங்கிற. அப்போ இந்த இடத்துல ஒன்று நவுன் இல்லை ப்ரோனவுன் இருக்கணும். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அவன் சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற. அப்ப நவுன் இல்லை, ப்ரோனவுன் இருக்கு, he இருக்கு. அப்போ அவனை பத்தி நான் என்ன சொல்றேன்? அவன் சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்றேன், நாட் ஹாப்பி அப்படிங்கிறேன். அப்போ இந்த இடத்துல ஹாப்பிங்கிறது என்னது? வெரி குட், adjective. ஓகே, the next one, you have 10 boxes. அப்போ adjectiveல நம்ம வந்து கலரை பத்தி சொல்லலாம், அந்த நவுனோட நவுன் அண்ட் ப்ரோனவுனை பத்தி கலர் சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம்? அவங்களோட குணத்தை சொல்லலாம், அவங்களோட உயரம் சைஸை பத்தி சொல்லலாம். ஓகேவா? குணம் அப்படிங்கிறது என்ன வரும்? கேரக்டர்ல வரும். கேரக்டரை பத்தி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த நவுனை பத்தி நம்ம என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறோனோ அந்த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸை ஃபுல்லா நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நான் சொல்றேன் யூ ஹாவ் 10 பாக்ஸஸ். அப்போ அந்த நவுன் அப்படிங்கிறது வெறும் மனுஷங்க மட்டும் இல்லையா? நம்ம நவுன்ல படிச்சிருப்போம் இல்லையா? திங்ஸுமே வந்து என்னதுதான்? நவுன் தான். அப்போ இந்த பாக்ஸை பத்தி நான் ஒன்று சொல்றேன். என்ன சொல்றேன்? உங்ககிட்ட 10 பாக்ஸ் இருக்குன்னு சொல்றேன். அப்போ அந்த பாக்ஸை பத்தி எனக்கு அதிக தகவல் கிடைக்குது. என்ன தகவல் கிடைக்குது? 10 அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த பாக்ஸை பத்தி நான் சொல்றதுனால இந்த 10 அப்படிங்கிறது என்னது? அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? இப்போ டெஸ்ட்டுக்கு தயாரா இருக்கீங்களா? ஒரு குட்டி டெஸ்ட் பண்ணலாமா? ரொம்ப சிம்பிளானதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நீங்க என்ன பண்ணணும்னா மேட்ச் த அட்ஜெக்டிவ்ஸ் வித் சூட்டபிள் நவுன். அதாவது அட்ஜெக்டிவையும் அதுக்கு பொருத்தமான நவுனையும் நீங்க மேட்ச் பண்ணணும். நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த ஸ்லைட்ல ஆன்சர் இருக்கு, நீங்க செக் பண்ணி மார்க் போடணும். ஓகே, வீடியோவை பாஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைட் போங்க. ஆன்சர் பார்க்கலாமா? இப்போ கிரே அப்படிங்கிறேன். கிரேங்கிறது என்னது? கலர். அப்போ நான் என்ன சொல்லலாம்? கிரே கலர். அடுத்தது 12. 12 அப்படிங்கிறத நான் ஒரு நம்பர். இங்க நம்பரை வந்து மேட்ச் பண்றதுக்கு உண்டான வார்த்தை என்ன? நான் வந்து அனிமல்ஸ்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து ப்ளூரல்ல இல்லை, அனிமல்னு இருக்கு. 12ங்கிறது ப்ளூரல். ஓகேவா? அப்ப அதோட மேட்ச் பண்ணக்கூடிய நவுன் ப்ளூரலா இருக்கணும். பாய்ஸ்னு சொல்ல முடியாது, இதுவும் சிங்குலரா தான் இருக்கு. அப்போ எது பொருத்தமா இருக்கும்? 12 months அப்படிங்கிறது பொருத்தமா இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, ஹாட், சூடா அப்படிங்கிற. அப்ப சூடா அப்படிங்கிறதுக்கு எது பொருத்தமா இருக்கும்? வாட்டர். நெக்ஸ்ட் லார்ஜ். அப்போ லார்ஜ் அப்படிங்கிறது பெரிய அப்படிங்கிறதுக்கு எது பொருத்தமான வேர்டு? சாரி, பொருத்தமான வேர்டு என்னன்னா லார்ஜ் அனிமல் அப்படிங்கிற வேர்டு. ஓகே, பெரிய ஒரு மிருகம் அப்படின்னு சொல்றேன். ஹேண்ட்சம், ஹேண்ட்சம்னா அழகான. பாய்ஸுக்கு நம்ம ஹேண்ட்சம்னு சொல்லுவோம். அப்போ ஹேண்ட்சம் பாய் அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்களோட மார்க் 5 out of 5 அப்படின்னா நீங்கள் 5 out of 5 போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க, ஹாப்பி ஸ்மைல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் பெரிய எக்ஸசைஸ். அண்டர்லைன் த அட்ஜெக்டிவ்ஸ். இதில் இந்த சென்டென்சஸ்ல எது எதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். நான் சென்டென்ஸை ரீட் பண்ணி மீனிங் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் என்னன்னு செக் பண்ணுங்க. The first one, Mr. Selva is an old man. மிஸ்டர் செல்வா அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஒரு வயதானவர் அப்படிங்கிற. அடுத்தது the apples are sweet. ஆப்பிள் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னா நல்லா இனிப்பா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றோம். அடுத்து you are wearing beautiful dress.
நீ ரொம்ப அழகான வந்து ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்றேன். அடுத்து I have 2 pens. என்கிட்ட 2 பேனா இருக்கு. சுனிதா has 2 bags. சுனிதா கிட்ட 2 பேக் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அடுத்து the big box is under the table. அந்த பெரிய பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பெரிய பாக்ஸ் டேபிளுக்கு கீழே இருக்குங்கிற. அடுத்தது the food was tasty. ஃபுட் சாப்பாடு நல்ல சுவையா இருந்ததுன்னு சொல்றேன். அடுத்தது she is intelligent. அவ ரொம்ப வந்து அறிவாளி அப்படின்னு சொல்றேன். இன்டெலிஜென்ட்னா அறிவாளி. இட்ஸ் a hot day. ஹாட்னா இன்னைக்கு ரொம்ப நாள் வந்து ரொம்ப சூடா, அதாவது ரொம்ப வெக்கையா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹாட் டே அப்படின்னு சொல்லுவோம். The laptop is very heavy. என்னோட லேப்டாப் ரொம்ப கனமாக இருந்தது அப்படின்னு சொல்றேன். இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த ஸ்லைட் பாருங்க. ஸோ இதுல ரெட் கலர்ல இருக்கக்கூடியது ஃபுல்லா என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். உங்களோட ஆன்சரும் இந்த ஆன்சரும் ஒன்னா இருந்தது அப்படின்னா, எல்லாமே கரெக்டான ஆன்சர் இருந்தது அப்படின்னா நீங்க 10 out of 10 மார்க் கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த ஸ்மைலிங் ஃபேஸ், இந்த ஸ்டார் எல்லாமே. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட ஆன்சர்ஸ், உங்களோட டவுட்ஸ் இது எல்லாமே காமெண்ட் பண்ணுங்க. நீங்க நியூ பர்சனா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த லெசன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.